ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஐ எம் த ஃபேட்டட் வில்லன் மேன்வாவோட 47வது எபிசோட் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 46 எபிசோட் எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போகிறக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு எல்லா பிளானுமே போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்செஸ்ட்ரல் பேலஸ் சேர்ந்தவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு அந்த சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆனோட ஈவெண்ட்டுமே ட்ரிகர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல யங் மாஸ்டர் 9 டெய்ல்டு ஹெவன்லி ஃபாக்ஸ் கிளானை சேர்ந்த மெய் வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படியா அவளை உடனே இன்வைட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப மிங்க் அங்க இருந்துட்டு முறைக்க ஆரம்பிச்சாரா, நானே போயிட்டு அவளை கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் த சிஸ்டமோட நேச்சர் அதுக்கப்புறம் ஹேபிட்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு பக்கத்துல அந்த ஹெவன்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணவங்க இருந்தா மட்டும்தான் எனக்கு அலர்ட்டே வரும். ஸோ இதுல வரவனுக்கும் இந்த மெய்க்கு வந்துட்டு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு மெய் கிட்ட போயிட்டு ஜூனியர் இவ்வளவு தூரம் எங்களோட ஃபேமிலி ஃபீஸ்ட்டுக்கு வந்ததே வந்துட்டு உண்மையுமே என்ன மனசு இறங்க வச்சிருச்சு. அப்படிங்கிறப்ப எனக்குமே நீங்க நிறைய கேர் பண்ற மாதிரி இருக்கு பிரதர், நானுமே டச் ஆயிட்டேன். மெய் இருந்துட்டு சீனியர் பிரதரை வந்துட்டு கிரீட் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பக்கத்துல நிக்கிறானே அவன் தானா, பார்க்க ரொம்ப ஆர்டினரியா இருக்கானே, இவனோட ஆன்மா வந்துட்டு இதுக்கு முன்னாடி எந்த உடம்புல இருந்துச்சு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு பாக்குறப்ப மெய் வந்துட்டு என்னாச்சு சீனியர் அப்படிங்கிறப்ப ஒன்னும் சுத்தமா கல்டிவேஷன் பேஸே இல்லாத வந்துட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே ஜூனியர், அவன் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் ஆனவனா அப்படிங்கிறப்ப சூஃபேன் இருந்துட்டு என்ன மாதிரி ஒரு இன்சிக்னிஃபிகன்டான பர்சனை வந்துட்டு இவன் எப்படி நோட்டீஸ் பண்ணா, இவனோட பேர் வந்துட்டு ஃபேர் அண்ட் ஒய்டா தெரியும், இவன் பாக்குறத விட இவன் டீல் பண்ணது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்னு நினைக்கிறேன், இவனோட கண்காணிப்பு கீழே நான் வந்துட்டு இருக்கிறது ரொம்ப மோசம் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப மெயின் சீனியர் பிரதர் நீங்க ரொம்ப டீப்பா நினைக்கிறீங்க, இவன் வந்துட்டு கலந்துக்கிறேன்னு சொன்னா சோ நான் அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், ஏன்னா இவனை சுத்தி இருக்கிற வேர்ல்டை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறது நல்லது தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓ ரொம்பவே அட்டென்டிவ் ஆனவன் அதுக்கப்புறம் அப்சர்வன்ட் ஆனவனா நாட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாக்குறப்ப அவங்க இருக்கிற ஃபார்ச்சூன் வேல்யூவை பாக்குறான், ரொம்ப கம்மியா தான் இருக்கு, 2 தான் இருக்கு, பட் அவன் இருந்துட்டு பயந்தரான் அப்படி பாக்கும், என்ன கம்ப்ளீட்டா வந்துட்டு என்ன சீ த்ரூ பாக்குற மாதிரி அவன் பாக்குறான். அப்படிங்கிறப்ப அந்த சர்வெண்ட் பொண்ணு இருக்காளே அவர் இருந்துட்டு சூஃபேன் யங் மாஸ்டர் வந்துட்டு உன்னை பிரைஸ் பண்ணிருக்காரு, தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா, உனக்கு சாகிறதுக்கு ஆசை அப்படிங்கிறப்ப தேங்க்ஸ் சார் யங் மாஸ்டர், உங்களோட பிரைஸை கேட்டு இந்த சர்வன் இருந்துட்டு ரொம்ப மனம் நெகிழ்ந்து போயிட்டேன், என்னோட மேனஸ் கொண்டு நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூஷாங் கேள்விப்பட்ட மாதிரி ரொம்ப டெரிஃபைங்கா தான் இருக்கான். ஒரிஜினலா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி யாராச்சும் தெரிஞ்சவங்களை வச்சு என்னோட ஐடென்டிட்டியை நிரூபிச்சலாம் அப்படின்னு பார்த்தேன், பட் இவனோட அப்சர்வேஷனல் ஸ்கில் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, இவன் வந்துட்டு கண்டிப்பா யங் ஜீனியஸ் மத்தவங்க மாதிரி ரெகுலர் ஆனவனே கிடையாது, டாமிட் இந்த இடத்துல என்னோட தங்கச்சி இங்கேயும் மட்டும் இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி என்ன வந்துட்டு ரெகனைஸ் பண்ணிருப்பா அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ வந்துட்டு எந்திரிக்கலாம், ரொம்ப நேரம் உன்னை வந்துட்டு இப்படி நீல் பண்ண வச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ரொம்ப கொடுமைக்கார அப்படின்னு எல்லாமே நினைச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவன் வந்துட்டு டைமை வந்துட்டு நல்லா யூஸ் பண்றான், ஏன்னா மத்தவங்க மாதிரி ரொம்ப திமிரா இருக்கிறப்ப எப்போ அடிப்பணிஞ்சு போகணும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இவங்க பர்ஃபெக்டான சோல் சேஞ்சிங் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க அப்படின்னால இந்த உடம்புக்கு சொந்தக்காரவன் வேற ஒரு உடம்புல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கிளியர்லி ஒரு காயோட சோலை தான் வந்துட்டு இவனோட சோல் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஜூனியர் ரொம்ப தூரம் வந்துட்டு டிராவல் ஆயிருக்கீங்க, நீங்க வந்துட்டு எதுக்காக ஷார்ட் ரெஸ்ட் வந்துட்டு எடுத்துக்கூடாது அப்படிங்கிறப்ப நீங்க என்ன சொன்னாலும் சரி சீனியர் அப்படிங்கிறப்ப தென் கம் வித் மீ அப்படிங்கிறப்ப மிங்காங்க வந்துட்டு ஷாங் மத்த கெஸ்ட் இருந்துட்டு நீ போயிட்டு வெல்கம் பண்ண வேணாமா, இப்படி எவ்வளவு கூட்டிட்டு இங்க இருந்து போயிட்டா என்ன ஆகுறது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நல்லா கேட்டுக்கோ, நீ வந்துட்டு உன்னோட சர்வெண்ட் இருக்கான்ல அவங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு யூனிக்கான விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா உடனே அதை வந்துட்டு எனக்கு நோட்டிஃபை பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கேட்கற மாதிரி மட்டும் சொல்லிட்டு ஷானர் லேடி மெய்ய வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க வந்துட்டு கூட்டிட்டு போறியா அப்படிங்கிறப்ப நானா ஏன் அப்படின்னு கேட்கிறப்ப கம்ப்ளைண்ட் பண்றதை நிறுத்து இல்லனா இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் காசு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்றான். அங்க அந்த ஊஷ் வாங்க வந்துட்டு சிஸ் இந்த சர்வெண்ட் கிட்ட ஏதாச்சும் ராங்கா இருக்கா அப்படிங்கிறப்ப அந்த ஷீஜிங் இருந்துட்டு எனக்கு தெரியல, பட் அந்த சர்வெண்டோட நேம் இருந்துட்டு பிரிட்டி மச் மெயின் கேரக்டரோட நேம் மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்ல இந்த ஹெவன்லி ஃபாக்ஸ் கிளானோட யங் லேடி மெய்யும் இந்த கூஷாங் மேல ஃபீலிங்ஸ் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு நீங்க எல்லாருமே ப்ராப்பரா வந்துட்டு இந்த விஷயத்தை செட் பண்ணி ஆகணும், இதுங்க எல்லாமே எனக்கு அந்த ஹெவன்லி எம்பரரா ஃப்ரீன் கார்னேஷோட மேன்ஷன்ல அவனோட சக்சஸ்க்காக உருவாக்கி வச்சிருந்த பப்பெட் இதுதான் எனக்கு கிடைச்சது, உண்மையாலுமே அவனால உருவாக்கப்பட்டதான், ஏன்னா ரொம்ப அலைவா வந்துட்டு ஃபீல் ஆகுது. ஆஸ் லாங் அஸ் இந்த டெய்டி டிவோரிங் டெமானிக் ஆர்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணி அவங்களோட கோர் இருக்குல்ல அதை வந்துட்டு கண்டாமினேட் பண்ணி வச்சிருக்க வரைக்கும் இவங்க என்னோட பிடியில இருந்து தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் மேலேயும் அவனோட டெமானிக் எனர்ஜி இருக்குல்ல அதை வந்து போட்டு விட்டுறான். இப்ப உங்களை பாக்குறப்போ நீங்க தான் அந்த டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க. ஆஸ் சூன் அஸ் இந்த சேக்ரெட் டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவங்க இருந்துட்டு அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹியூமனிட்டியோட ஆன்செஸ்டரோட சக்சஸர் இவன் கூட சண்டை போறதுக்கு ஒரு நல்ல தருணம் வரும். ஐ பிலீவ் நான் வந்துட்டு உன்னை வந்து காப்பாத்துற வரைக்கும் நீ தாக்கு பிடிப்ப அப்படின்னு நினைக்கிறேன். சயின்டிஸ்ட் என்னோட ப்ரிப்பரேஷன் வந்துட்டு எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நவ் இதை தொடங்கி வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு விஷயம் எனக்கு லேக் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்ட்ரைட்டா மெய்ய வந்துட்டு பார்க்க போறான். கல்டிவேட் பண்றதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்துட்டு பண்ணிட்டு இருக்க போல அப்படிங்கிறப்ப மாஸ்டர் எதுக்காக நீங்க வந்தீங்க, இது காரணம் சூஃபேன் தானா அப்படிங்கிறப்ப சூஃபேனா அதுதான் அந்த சர்வெண்டனோட நேமா, அவனை பத்தி சொல்லு அப்படிங்கிறப்ப சின்ன வயசுல அவனை வந்துட்டு நான் ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன், ஆல்மோஸ்ட் அவன் பசிலே செத்துருப்பான், சோ கொஞ்சம் பாவமா இருந்துச்சு அதனால அவனை ரெஸ்கியூ பண்ணேன் அப்படிங்கிறப்ப சோ இவன் வந்துட்டு அவனோட சேவியரா, சோ அந்த ஃபார்ச்சுனால தேர்ந்தெடுக்கப்பட்டவன் மெய் கூட ரிலேட் ஆனவன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு கரண்ட் சூஃபேன் வந்துட்டு நோ லாங்கர் ஒரிஜினல் சூஃபேன் இல்லைன்னு நினைக்கிறேன், உனக்கு வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சு அப்படின்னா எதுக்காக அவனை வந்துட்டு இங்க நீ கூட்டிட்டு வரக்கூடாது, அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல அப்படிங்கிறப்ப அதே மாதிரி சூஃபேங்க வந்து கூட்டிட்டு வந்துடுறானுங்க. மாஸ்டர் கூட்டிட்டு வந்தாச்சு அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு நான் வந்து தப்பா
தப்பா கேக்குறேன்னா மெய் இருந்துட்டு அவனை மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டாளா? இது முன்னாடி கூப்பிட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிறப்ப யங் மாஸ்டர் ஷாங் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உன்னை எப்படி நான் கூப்பிடுறதுன்னு தெரியலையே பிரதர் அப்படிங்கிறப்ப நான் நினைச்சது கரெக்ட் தான். இவங்கிட்ட இந்த விஷயத்தை மறைக்கிறது வந்துட்டு இம்பாசிபிள். இவன் உண்மையிலுமே டெரிஃபைங்கா இருக்கான். இவன் பேசுற வார்த்தைகள் கூட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. மேபி இவனால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு பிரதர் கு உண்மையுமே உங்களுக்கு நல்ல இன்சைட் இருக்கு. நீங்க வந்துட்டு என்ன சீ த்ரூ பண்ண வந்துட்டு எல்லாம் நம்பவே முடியல. நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் வந்துட்டு உண்மையான சூ ஃபேன் வந்துட்டு கிடையாது. பிரதர் கு என்னோட பேர் வந்துட்டு இன் ஷியாங். நான் வந்துட்டு ஹெவன்லி எம்பரர் இங்கோட பயாலஜிக்கல் சன். எவர் சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து நான் வந்துட்டு சீல் பண்ணி வைக்கப்பட்டிருந்தேன். நெவர் ஒன்ஸ் அந்த பேலஸ் விட்டு வெளியே வந்ததே கிடையாது. எதுக்குன்னு தெரியல. பட் இவனோட இந்த ஆன்மா வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆயிருச்சு. உங்களை வந்துட்டு நான் ரொம்பவே அட்மையர் பண்றேன் க்ரூ. சோ நீங்க வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் வந்துட்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு சர்வ் பண்ணுவேன். மனசுக்குள்ள தேங்க் காட் நான் வந்துட்டு நல்லா ரியாக்ட் பண்ணிருக்கேன். ஈவன் இந்த கூஷாங் வந்துட்டு ரூமர் சொல்றபடி ரொம்ப நல்லவனாலும் கூட இவன் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண ரிஃப்யூஸ் பண்ணாலும் கூட இவன் எப்படி கொல்ல போறது கிடையாதுல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ இப்ப சொன்னதை வச்சு பார்க்கும்போது உன்னோட மெமரிஸை தவிர வேற எதுவுமே எனக்கு யூஸ் கிடையாது. நீ வந்துட்டு ஹெவன்லி பிரின்ஸா இருந்தா மட்டும்தான் எனக்கு வேல்யூ. சோ உன்னோட இப்ப இருக்கிற அந்த பாடி இருக்கு பத்தி அது மட்டும் தான் எனக்கு வேல்யூ அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு என்ன வந்துட்டு கொண்டாதீங்க. நான் வந்துட்டு எதுவுமே பார்க்கல. நான் வந்துட்டு நீங்க சொல்றதை கம்ப்ளீட்டா கேட்கிறேன். என்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் முழிக்கும் பிரதர் கு நான் இன்னுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உண்மைதான் உன்னோட மெமரிஸ் வந்துட்டு பிரிட்டி யூஸ்ஃபுல். பட் அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியும். நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு உண்மையாலுமே இவன் ஹெவன்லி எம்பரர் எங்கோட பையன் தான் போல. இவனோட லைஃப் சோர்ஸ்ல இவனோட இன்ஹெரிட்டன்ஸை வந்துட்டு அவங்க அப்பா ஒட்டி வச்சிருக்காரு அப்படின்னு நம்பவே முடியல. ஃபார்ச்சுனால தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இவனோட சோர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல அப்படின்னா இது அப்டைன் பண்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆன்மால இருந்து எடுத்த அந்த எனர்ஜியை வந்துட்டு அவனோட பப்பட் மேல வந்துட்டு தெளிச்சு விட்டாராம். சோ இந்த ஹெவன்லி எம்பரரோட மவுண்டன்ல இருக்கிற ஆராவை உங்க மேல கோட் பண்ணிக்கனால இது வந்துட்டு இன்னுமே பெட்டரா இருக்கும். ஏன்னா ஹெவன்லி எம்பரர் மவுண்டன்ல இருந்து இந்த டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவங்க வந்திருக்காங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. என்ன ஒரு பர்ஃபெக்டான ஐடென்டிட்டி. எங்க எனக்காக சிரிங்க. தேங்க்ஃபுல்லி நம்ம வந்துட்டு அவங்கள ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்கல. இந்த சீலிங் சாம்ஸ் எடுத்துட்டு நீங்க போங்க. மேக் ஷோர் தட் அவங்கள வந்துட்டு நீ பயங்கரமா இன்ஜூர் பண்ணிடணும் அப்படிங்கிறப்ப எஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறானுங்க. ஹீரோ வந்துட்டு வாங் ஷீஜின் என்னோட டிசப்பாயிண்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு நினைக்கிறான். அந்த வாங் ஷீஜனை பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாஞ்ச் பாப் டி-ஷர்ட் போட்டிருக்காங்க நண்பர்களே. இந்த உலகத்துல அவளுக்கு அது எங்க தான் கிடைச்சிருக்கும்? இல்லைன்னா இவளே கிரியேட் பண்ணிருப்பாளா என்னமோ ஒண்ணு. எனக்கு வந்து இப்ப டிவைன் ஸ்பிரிட்டோட பாடி இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரைமார்டியல் இம்மாக்குலேட் பாடியும் இருக்கு. நான் ப்ராக்ரஸ் பண்ற எல்லாமே சீக்கிரமே வந்துட்டு முடிஞ்சிருந்து நான் வந்துட்டு பெருசா எதுவுமே பண்ண தேவையில்ல. நான் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கேன். இருந்தாலும் கூட கூஷாங்க வந்துட்டு என்ன ரீச் பண்ண முடியும்னே தெரியலையே. கல்டிவேஷன்ல தான் நான் லேக் ஆகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இன்னுமே என்னால மூவ் மேக் பண்ண முடியாத சில பேர் வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கானுங்க போல. பட் அதுதான் எல்லாத்துமே இன்ட்ரெஸ்ட் ஆகுது. இவன் மட்டும் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பிக் பண்ணிருக்கான். சோ இவனை கண்டிப்பா எனக்கு சொந்தமாக்காம விட மாட்டேன். கூஷாங் என்கிட்ட உன்னால எஸ்கேப்பே ஆக முடியாது அப்படிங்கிறப்பவே ஹீரோட ஒரு பப்பட் இருந்துட்டு அவன் பக்கத்துல வந்து நின்னாரா. அவளால ரியாக்டே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவளை அடிச்சு போறப்ப நீ என்ன அட்வான்ஸ்டு சேக்ரெட் ரம்ல வந்துட்டு இருக்கியா? நீ யாரு? என்ன தைரியம் இருந்தா கூஷாங்கோட ஹவுஸ்லயே வந்து நான் அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப என்னோட மாஸ்டர் சொன்னபடி நான் உன்னை கொல்றதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப மாஸ்டரா ஒரு அட்வான்ஸ் சேக்ரம் கல்டிவேட்டரை இந்த மாதிரி ஒர்க் பண்ண சொல்லி எந்த மாஸ்டர் ஆர்டர் கொடுத்திருப்பான் அப்படி பாத்துருக்கப்ப டக்குன்னு அவன் வந்துட்டு அவளோட பக்கத்துல வந்துட்டு வந்துடுறான். அவளோட ரியாக்டே பண்ண முடியல. மூஞ்சில ஒரு குத்திரான். அதுக்கப்புறமா அவளை பறக்க விடாம அவளோட காலை பிடிச்சி கரகரன்னு சுத்துறான். உன்னோட ரியாக்ஷன் வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆயிருக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆயிருக்கல. அது காரணம் இந்த மேன்ஷனை சுத்தி ஒரு மேஜிக்கல் ஃபார்மேஷன் வந்துட்டு நாங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி வீசுறப்ப இங்க வரதுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் வந்திருக்காங்க போல. குவாசி சேக்ரெட் கல்டிவேட்டர் ஆன என்னால இவங்க டிஃபீட் பண்ணவே முடியாது. நான் வந்துட்டு இந்த கூ ஃபேமிலியை ரெஸ்கியூ பண்ற வரைக்கும் இங்க கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப மாஸ்டரோட வேல வந்துட்டு யார் யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே செத்துதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் நீ, அதுக்கப்புறம் அந்த கூஷாங் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு 5 கலர்டு போன் பீட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்றா. மாஸ்டர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே உங்ககிட்ட நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்கு போலயே. பட் இதை வச்சு உன்னால எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கிறப்ப யார் உன்னோட மாஸ்டர்? அவனை வந்து எனக்கு தெரியுமா? என்ன அட்டாக் பண்ணதுக்கான கான்சிக்வன்சஸ் அவனால தாங்கிக்க முடியுமா அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு நான்சென்ஸ். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. ஜஸ்ட் டை அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறப்ப அவர் வந்துட்டு இது வந்துட்டு டெமானிக் எனர்ஜி அப்படின்னா இவன் டெமானிக் ஆர்ட்ஸ் வந்து கத்துக்கிட்டவனா அப்படின்னா ஒருத்தனை விட நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த பீட்ஸோட டிஃபென்சிவ் ஸ்ட்ரென்த்தை வச்சு உன்னால கண்டிப்பா சர்வைவ் ஆக முடியாது அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு போச்சு. இந்த வில்லன் கேரக்டர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய பேசிட்டு சண்டை போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா வாச்சு என்னால கொஞ்சம் டைம் வந்து டிலே பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு 5 கலர்ட் கேலக்ஸி மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அந்த இடத்துல கேலக்ஸி மேல வர வச்சு ஒரு ஷீல்டு தான் போடுறா. அவன் வந்துட்டு ஓ நவ் இன்ட்ரெஸ்டிங், நீ வந்து எவ்வளவு நேரம் லாஸ்ட் ஆகிற அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்டை போட்டு குத்த ஆரம்பிக்கிறான். எவ்வளவு நேரத்துக்கு இதே மாதிரி இது டிஃபென்ஸ் வந்துட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த ஷீஜிங் இருந்துட்டு இந்த டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவன் எப்ப இருந்து ஏன் மேல ஒரு கண்ணை வச்சான்? என்னோட உண்மையான ஐடென்டிட்டி வந்துட்டு நான் யார்கிட்டயுமே சொல்லலையே. வெயிட், இந்த மேனோட ஆரா அப்படின்னு நினைக்கிறப்போ அவ இருந்துட்டு நான் உங்ககிட்ட இன்னுமே போதுமான அளவுக்கு விளால் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்துறப்ப அந்த போட்டிருந்தாலே ஷீல்டு அது வந்துட்டு பிரேக் ஆயிருது. அப்ப ஷீஜன் வந்துட்டு டேமிட், எனக்கு வந்து சாக ஆசையே கிடையாது. இப்பதான் ஒரு புது லைஃபை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கேன். நான் வந்துட்டு இதுல தான் வந்துட்டு இப்ப ரிலே பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தப்பி இருக்க ஏதோ ஒரு டாலிஸ்மன் வந்துட்டு வச்சிருக்கா. ஆனா அவ இருந்துட்டு அவளோட கையை போட்டு மிதிச்சு அதை தட்டி விட்டு ஓடலான்னு ட்ரை பண்றியா? நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள்
இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்துட்டு ஏற்கனவே யோசிச்சாரு. நீ வந்துட்டு ரொம்ப பிரிட்டியா இருக்கிறதுனால உன்னை கொல்றதுக்கு முன்னாடி உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கிழிச்சு பார்த்தல அப்படின்னு நம்புறேன். அது உனக்கு கேட்க எப்படி இருக்கு? இந்த செயின்டஸ் ஆஃப் த ஆன்செஸ்ட்ரல் ஹியூமனிட்டி பேலஸ் உன்னோட பாடியை வந்துட்டு நான் டேஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ரீஇன்கார்னேட் ஆயிருக்கனால நான் தானே இந்த கதையோட மெயின் கேரக்டரா இருக்கணும், ஏன் எனக்கு இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினைச்சிட்டு யார் வந்துட்டு இந்த சான்ஷாங் கு ஃபேமிலி இருக்கிற இடத்துல வந்துட்டு அட்டாக் பண்ணுவீங்க டை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே கேட்கிற மாதிரி சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.